சேவல் வந்து முட்டையிட்டது கேட்க நல்லா இல்லை, சென காலம் மாடு கண்ணு போட்டது காலம் நல்லா இல்லை, சிலர் வாக்கு நல்லா இல்லை, போகிற போக்கு நல்லா இல்லைன்னு கவியரசர் ஒரு பாட்டு திரைப்பட பாடல் எழுதி. அந்த மாதிரி தான் இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணி ஒரு இம்பீச்மெண்ட்டுக்காக திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்காக அனுமதித்த உத்தரவை வழங்கிய நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் மீது அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு நோட்டீஸை நாடாளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா கிட்ட திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது இந்தியா கூட்டணி கொடுத்துருக்காங்க. ஒரு இம்பீச்மெண்ட் பண்ணுவதற்கான தேவை எத்தனை உறுப்பினர்கள் ஒப்புதல் கையெழுத்து போடப்பட வேண்டும் என்பதை திமுகவுக்கு தெரியும். திமுக ஒன்றும் சின்ன கட்சி இல்லை, பாரம்பரியம் மிக்க கட்சி. 112 வருஷம் 113 வருஷம் கிட்டத்தட்ட அந்த இதிலேருந்து வருது, ஜஸ்டிஸ் பார்ட்டியிலேருந்து. அதனால் அந்த வழி வந்த அவர்களுக்கு பாராளுமன்ற இது நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த தீர்மானம் நிச்சயமாக தோற்று போகும். எத்தனை பேர் கையெழுத்து போட்டு கொடுக்கணுங்கிறது தெரியும். ஆனால் 107 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு இந்த மனுவை, இந்த நோட்டீஸை சபாநாயகருக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க. அவரை பதவி நீக்கம் பண்ணணும். இது இந்தியா கூட்டணிக்கு தெரியும். இருந்தாலும் தோற்றுப்போகும் இந்த தீர்மானம் என்பது புரிந்திருந்தும் எதற்காக இதை கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், இதனால் பொதுமக்களிடம் இதை கவனப்படுத்த வேண்டும், கவனத்தை இழுக்க வேண்டும் என்பதற்காக இது கொடுக்கப்பட்டதாக தெரிகிறதே தவிர இது வெற்றியடைய போவதில்லை என்பது தெரியும். 107 பேர் போட்டிருக்காங்க. இந்த தீர்மானம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், குறைந்தபட்சம் வெற்றி பெற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 364 உறுப்பினர்கள் தேவை இதை ஆதரிக்க. இந்த இம்பீச்மெண்ட் அவர் மேலே கொண்டு வரணும்னா, பதவி நீக்கம் பண்ணணும்னா. ஆனால் இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 107 பேர் கையெழுத்து போட்டு ஒரு தீர்மான நோட்டீஸை கொடுத்துருக்காங்க. மொத்தம் காங்கிரஸும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்தாலே 138 பேர் வராங்க. அதுலேயே சில பேர் இல்லை, கையெழுத்து போட விருப்பப்படலைன்னு தெரியுது. இது எதுக்காக இந்த நாடகம்? நிச்சயமாக ஜெயிக்க போறதில்லை. ஆனாலும் காங்கிரஸ், சமாஜ்வாதி, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளினுடைய இந்த இந்தி கூட்டணியினுடைய மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையே 245. 245 வச்சுட்டு இவங்க ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும், அவரை பதவி நீக்கம் செய்ய முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் இப்படிப்பட்ட இந்துக்களின் வழிபாட்டு உரிமையை நிலைநிறுத்த தீர்ப்பு வாசித்த நீதியரசரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற மனநிலை கொண்ட இந்த அரசு எப்படி மதச்சார்பின்மை என்றும் சமூக நீதி காக்கும் என்றும் நாம் நம்ப முடியும்? வாக்காளர்கள் யோசிக்க வேண்டாமா? இதெல்லாம் நாடகம், வெறும் நாடகம். நாடக மேடையே உலகம் என்பது நமக்கு புரிந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்களில் வாக்காளர்கள் யோசித்து
முடிவெடுக்க வேண்டும் என்று ஸ்தாபன காங்கிரஸ் கேட்டுக்கொள்ளும்.